வணக்கம் சார். இந்த வீடியோவில் என்எஸ்சியோட குறியீட்டு எண்ணான நிஃப்டி 50ல் ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிகப்படியான லாபம் ஈட்டுறதுக்கான பெரிய வாய்ப்பு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல இருக்கு. இதுக்கு நம்ம பிரைம் ட்ரேட் ஆப்ல ஹோம் பேஜ்ல மேல உங்க கிளைண்ட் ஐடி இருக்கும், அதுக்கு கீழே நிஃப்டி 50 இருக்கு பாருங்க. இதை ஒரு டைம் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகும். அந்த சார்ட்ல நிஃப்டி மேலே ஏறுதா இல்லை இறங்குதா அப்படிங்கிறத நீங்க டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சார்ட்டை விட்டு வெளியே வந்து மறுபடியும் அதே நிஃப்டி 50யை 2 டைம் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயின் வரும். இந்த ஆப்ஷன் செயினை செலக்ட் பண்ணீங்கன்னா நிஃப்டி 50 கரண்ட்ல என்ன ரேட்டு ட்ரேட் ஆகுது, நேத்து மார்க்கெட் முடிஞ்சதுல இருந்து என்ன எவ்வளோ பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறது காமிப்பாங்க. அதுக்கு கீழே நிஃப்டியோட கான்ட்ராக்ட் டேட்டு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பைரின்னு சொல்லி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட எல்டிபியும் புட் ஆப்ஷனோட எல்டிபியும் கொடுத்துருப்பாங்க. நீங்க மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு சொல்லி கணிக்கிறீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க கால் ஆப்ஷனோட எல்டிபியில் நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு சொல்லி நீங்க கணிக்கிறீங்கன்னா ரைட் சைட்ல இருக்க புட் ஆப்ஷன்ல உங்களோட ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி நாம வாங்கிட்டு தான் விற்க போறோம். இப்போ இவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு, இதுல நம்மளோட ஃபண்டுக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்றதுன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நிஃப்டி 50யோட லாட் சைஸ் 65. அப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஃபண்டு இருக்கோ அந்த ஃபண்டு டிவைடட் பை 65ன்னு போட்டுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா 5000 டிவைடட் பை 65ன்னு போடும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 76 ரூபாய் ட்ரேட் ஆகிற ப்ரீமியமை எடுத்துக்க முடியும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பிரைம் ட்ரேட் ஆப் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்க, மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு சொல்லி கணிக்கும் போது கீழே கால் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறோம். 76 ரூபாய்க்குள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருக்கு, எல்டிபியில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா 24,200 கால் இருக்கு, இல்லை 250 கால் கூட இருக்கு. நான் 250 கால் வாங்கலான்னு சொல்லி சூஸ் பண்ணி பையை சூஸ் பண்ணுறேன். நிஃப்டியோட லாட் சைஸ் ஆல்ரெடி 65 சொல்லியிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஒரு 63 ரூபா இருக்கிறது, நான் 60 ரூபாய் வந்தால் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ப்ரைஸ் என்டர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் என்ஆர்எம்எல் சிஓ எம்ஐஎஸ் பிஓன்னு இருக்கு. நீங்கள் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுத்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா என்ஆர்எம்எல் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்ட்ராடே கான்செப்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா சிஓ எம்ஐஎஸ் பிஓன்னு சூஸ் பண்ணிக்கலாம். எம்ஐஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, என்ட்ரி வாங்கினதுக்கப்புறம் உங்களோட டார்கெட் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா எம்ஐஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸை மட்டும் பிளேஸ் பண்ணி நான் பையிங் பிளேஸ் பண்ணிக்கிறேன்னா சிஓ சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிஓ சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நீங்கள் ஒரு என்ட்ரி வாங்கும் போதே உங்களுக்கு முன்கூட்டியே டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை பொறுத்து உங்களோட டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ராடக்ட் பிஓ சூஸ் பண்ணிக்கிட்டேன், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் இறங்குனா எனக்கு ஒரு 10 பாயிண்ட் நஷ்டமும் ஏறுனா 10 பாயிண்ட் லாபமும் போதும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவே மூவ்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இல்லை பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்மளோட ஃபண்டை நீங்கள் மோஸ்ட்லி சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட கேபிட்டல் கெயின் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த என்ட்ரிஸ் நம்ம ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேபிட்டல் ரிஸ்க் இல்லாத மாதிரி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லைன்னு நீங்கள் கணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பாயிண்ட் டார்கெட்டு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி பையை மட்டும் நீங்கள் ஸ்வைப் பண்ணி விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சு. இப்போ 62 ரூபாய் 40 பைசா 30 பைசா ட்ரேட் ஆகிற மார்க்கெட்டு எப்போ கரெக்டாக 60 ரூபாய் வருதோ அப்போ நம்மளுக்கான என்ட்ரி எடுத்துக்கோ. நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா சேம் இந்த என்ட்ரி பெண்டிங்கு கீழே இருக்க நிஃப்டியை ஒரு டைம் டச் பண்ணால் மாடிஃபை வரும். மாடிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நான் 60 ரூபாய் இருக்க என்ட்ரியை 62 ரூபாய் வந்தால் வாங்கிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பிளேஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 62ன்னு போட்டோன்னே எனக்கு பெண்டிங்கு கீழே 60ன்னு இருந்த என்ட்ரி 62க்கு மாடிஃபை ஆயிருச்சு. நீங்கள் ஒரு 2 or 3 minutes வெயிட் பண்ணி பார்த்து கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் இதே என்ட்ரியை மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 62ன்னு இருக்கிறது 63 ரூபாய் வந்தால் வாங்கிக்கிறேன்னு கூட நீங்கள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி மாடிஃபை ஸ்வைப் பண்ணி விடலாம். 63 ரூபாய் வரும்போது உங்களுக்கான என்ட்ரி கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்க்கல 63க்கு பை ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிருச்சு.
பிஓ என்ட்ரியில் நம்ம பை பண்ணும்போதே வித் டார்கெட் வித் ஸ்டாப் லாஸோட போட்டிருந்தோம். அப்போ டார்கெட் 63ல் இருந்து 5 பாயிண்ட் ஏறுனா 68 பிளேஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 63ல் இருந்து கீழே இறங்குனா 5 பாயிண்ட் 58 ரூபாய் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு 2 or 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கல உங்களுக்கு டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் எதுனாலும் உங்களுக்கு ரீச் ஆகிடும். சப்போஸ் ரீச் ஆகலை, இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் டார்கெட்டை மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்டரை டச் பண்ணும்போது மாடிஃபை வரும். மாடிஃபை கொடுத்துக்கோங்க. உங்களோட டார்கெட்டை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். 68 இருக்க உங்களோட டார்கெட் ஆர்டரை 65ன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை 75ன்னு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு 75ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மாடிஃபை ஸ்வைப் பண்ணி விட்டேன். இப்போ எனக்கான டார்கெட் சேஞ்ச் ஆயிருச்சு. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஆர்டரை உங்களால் குறைக்க முடியுமே தவிர அதிகப்படுத்த முடியாது. 58 ரூபான்னு உங்கள் ஸ்டாப் லாஸ் இருக்குன்னா அந்த ஸ்டாப் லாஸை மாற்றி நீங்கள் 59, 60, 61ன்னு மாற்ற முடியுமே தவிர இன்க்ரீஸ் பண்ணி 55, 50ன்னு உங்களால் மாற்ற முடியாது. ஸோ இப்போ ஸ்டாப் லாஸை நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்னா ட்ரிகர் பெண்டிங்னு இருக்க ஆர்டரை டச் பண்ணிக்கோங்க, மாடிஃபை கொடுங்க. 58ன்னு இருக்கிறது உங்களுக்கு என்ன ரேட் வந்தால் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 59ன்னு சொல்லி ட்ரிகர்லையும் அதை விட ₹1 கம்மியாக நீங்கள் ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மாடிஃபை ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, ரெண்டுமே ரீச் ஆகலை, நான் உடனே கரண்ட் ரேட்டில் என்ன ரேட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த என்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டார்கெட் ஆர்டரை செலக்ட் பண்ணி எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒன்ஸ் உங்களுக்கு டார்கெட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கேன்சல் ஆகிடும். அதுவே ஸ்டாப் லாஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா டார்கெட் ஆர்டர் கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு டார்கெட் ஆர்டரை மாடிஃபை பண்ணதுனால டார்கெட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ உங்களோட ஓவரால் ப்ளஸ் அண்ட் மைனஸை கீழே 4வது ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம், அதில் ஓவரால் எம்டிஎம் எவ்வளோ அப்படிங்கிறத பொசிஷனில் உங்களுக்கு காமிக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார், ஹாப்பி ட்ரேடிங்.